ஏங்க கிளம்பிட்டேங்க. இன்னைக்கு நான் எங்கே கிளம்பிட்டேன்டா? எப்படி இருக்கு சேலை? நல்லா இருக்கா? பிள்ளைகளுக்கு வேற எங்கேயும் இல்லைங்க, ரொம்ப முக்கியமான இடத்துக்குலாம் போகல இன்னைக்கு. பிள்ளைகளுக்கு இது பாசி பூசி வாங்க உண்டு நாத்தனாக்கு போனடிச்சு வாரையிலாண்டு வாரேன். ஆனால் சாயந்தரமாக கிளம்பி வரத்தா, நீ பாட்டுக்கு பகலில் கிளம்பி வந்துடாத, வெயிலில் சுருண்டுருவேன் முடியாது அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு இப்போ கிளம்பிட்டேன். எப்படி இருக்கு சேலை? சேலை நல்லா இருக்கா? இந்த சேலையை ரொம்ப தடவை கட்டியிருக்கு. இந்த சேலையை கட்டிக்கிட்டு போனாவே என் நாத்தனார் சொல்லுவாங்க, பட்டிக்காடு வர்றோம், பட்டிக்காடு இந்த வந்துருச்சு, பட்டிக்காடு மாதிரியே சேலை எடுக்கிற சட்டை எடுக்கிறேன். அதில் வேற இங்கே இருக்கு, அதில் வேற கனாமரம் பூ வச்சுட்டேன். இந்த கனாமரம் பூ என்னமோ கிராமத்து மக்களுக்கே படைக்கப்பட்ட பூ மாதிரியே கிராமம் பட்டிக்காடு வர பட்டிக்காடு அப்படின்ட்டு அவங்க தான் இப்போ தனியாக நிறைய பூ வைப்பாங்களா, அவங்க தான் கை நிறைய பட்டிக்காட்டில் இருக்கிறது தான் கை நிறைய விளைவி விடுவாங்களா. அதனால இன்னும் அது மாறாமல் இருக்கேன்று என்னை ஓயாமல் நாத்தனாவும் என் தங்கச்சி கிண்டல் பண்ணுவாள். நான் சொல்லிடுவேன், பிறந்த வரப்பு என்னைக்கு இருந்தாலும் நம்ம கூடவே தான் நாங்கள் இருக்கோம், பிறவி குணத்தை மட்டை வச்சு கட்டினாலும் தர முடியாது. என்ன நம்ம எப்படி பிறந்தோமோ அந்த இதை காட்டுற மாதிரி தான் இருக்கும், தன்னால் வரும். மஞ்சள் குளிக்கிறது இதுகளுக்கெல்லாம் சொல்லுவாங்க, மஞ்சளை போர் எப்படி குளிச்சிருக்க, லேசாக குளிக்கக்கூடாதா, மஞ்சள் குளிக்க வேணாம்டா, லேசாக குளிக்கக்கூடாதா, இம்புட்டு குளிப்பாங்களுக்கும் தலை நிறைய இம்புட்டு வைப்பாங்க, ஒரு இழுக்கு வைக்கணுமா பூ, அப்போத்தான் டீசெண்டாப்புல. என்ன டீசெண்டு? நம்ம வாழ்கிற வாழ்க்கை டீசெண்டாக வாழ்ந்தால் போதும் என்னங்க, அப்படித்தான் நினச்சிக்கிருவேன் நான். அவங்க வட சொல்லிட்டு போகிறாங்கண்டு. இப்போ பாருங்க, போனால் கண்டிப்பாக இன்னைக்கு கிண்டல் அடிப்பாங்க, இந்த வந்துருச்சு பட்டிக்காடுண்டு. சரி விடுங்க, நீங்களும் பட்டிக்காடாவே நினச்சி எனக்கு லைக்கை போடுங்க. எப்படி இருக்குன்றதை முதல் சொல்லுங்கள். உங்களுக்குலாம் கனாமரம் பூ பிடிக்குமா? இந்த வாருங்க, எப்படி திங்கு திங்குன்னு வச்சுட்டேன். என்னங்க பொம்பளைக்கு பூவும் போட்டுதே அழகு, என்ன ஊண்டு இருக்கு நம்மளுக்கு. எனக்கு கனாமரம் தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா சிவியா தேய்ச்சி நல்லா தடுத்தருக்கு அத்தையை போய் கேளு கிண்டல் அடிப்பாங்க. அவங்க அடிச்சு கிடக்க போறாங்க, நாத்தனாண்டு எதுக்கு இருக்காங்க, கிண்டல் அடிக்க தானே சொன்ன சொல்லிட்டு போறாங்க. நம்ம பிறந்த பிறப்பு, நம்ம பிறந்தது எங்கே? கிராமம் தானே. ஆமா, நான் கிராமம் தான், நான் பட்டிக்காடுதேன் என்னைக்கும் பட்டிக்காட்டாவே இருந்துட்டு போவோம். என்னங்க போயிட்டு வரட்டா? லைக் போடுங்க, நான் போயிட்டு வரேன். தண்ணி கொடுத்தேன்.